பி.கே. கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். இந்த செம்மல் கரும்பு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து தமிழக அரசாங்கம் வந்து பொங்கலுக்காக ஒரு முழு கரும்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே கொடுத்து வந்துட்டு இருக்குது. இதே போல இந்த ஆண்டு வந்து கரும்பு கொடுக்கறதுக்காக நம்ம விவசாயிகள் இருந்து எப்படி கொள்முதல் செய்த அரசாங்கம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து இன்னைக்கு வந்து நாங்க ஒரு பதிவிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே கரும்பு வந்து அரசாங்கம் 40 ரூபாய் விலை நிர்ணயம் செஞ்சிருக்கிறது. ஆனா இங்க வந்து போன ஆண்டு 24 ரூபாய் கொடுத்தாரு. இந்த ஆண்டு எவ்வளவு கொடுக்கிறாரு என்பது தெரியவில்லை. இதுல வந்து இந்த ஆண்டு வந்து ஏதோ நமக்கு வந்த தகவல் வந்து 24 ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 24 கொடுத்தா 16 ரூபாய் வந்து அப்படியே அரசாங்க பக்கம் நிக்குது. ஆனா அரசாங்கம்னா ஊழியர்கள் பக்கம். இதுல வந்து ஒரு 10 கரும்பு நமக்கு வெட்டி லாரிக்கு லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெட்டுறதுக்கு 5 ரூபா, சமையல் சாப்பாடு அதெல்லாம் சேர்ந்து 8 ரூபாய் செலவு வருது. ஒரு கரும்புக்கு 8 ரூபாய் செலவு வந்து அப்போ விவசாயிக்கு 15 ரூபாய் நிக்குது. இந்த 15 ரூபாயில வந்து ஒரு ஆண்டு காலமா 12 மாதங்கள் காலம் வந்து இது வந்து ஏர் ஓட்டி இந்த கரும்பு நெட்டி பயிர் எடுத்து இதுக்கெல்லாம் உறவு போட்டு இத்தனை நாள் காப்பாத்தின விவசாயிக்கு வந்து 15 ரூபாய். ஆனா ஒண்ணும் இல்லாத ஒரு மாதத்துல வியாபாரம் பண்றதுக்கு 16 ரூபாய். இது எந்த விதமான நியாயம் என்பது நமக்கு தெரியாது. இதுல வந்து விவசாயிகளை ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அரசாங்கம் உத்தரவு போட்டு ஒரு கரும்புக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம ஜேஆர் லெவல்லையோ இல்ல அவருக்கு உயர் அதிகாரிகள் லெவல்லையோ இந்த மாதிரி வந்து விவசாயிகளை ஒஞ்சிக்கு கொண்டு வந்து வருது. இதுல வந்து கொள்முதல் செய்யும் போது ஒரு பக்கம் வந்து கொள்முதல்ல இவங்களுக்கு துரோகம், அடுத்தது எடுத்துட்டு போய் நம்ம லாரி வாடகை எல்லாமே சேர்த்து முழு விவசாயிங்க தான் எடுத்துட்டு போகணும். இதுல வந்து 24 ரூபான்னு சொல்லும் போது விவசாயிக்கு என்ன மிச்சம் ஆகுது அப்படின்னு சொன்னா விவசாயிக்கு வந்து வெறும் ஏர் ஓட்டி இருக்கிறது அவங்க கையில இருக்க குச்சி தான் மிச்சம் ஆகும். இப்போ ஒரு கரும்புக்கு 40 ரூபாயா இல்ல ஒரு கரும்புக்கு 40 ரூபாய் அரசாங்கம் விலை. ஜோடி கிடையாது. ஒரு கரும்பு சிங்கிள் கரும்புக்கு முழு கரும்புக்கு 40 ரூபாய். அரசாங்கம் 40 ரூபாய் அறிவிச்சிருக்குது. உங்களுக்கு எவ்வளவு வந்து சேருது அந்த அமௌண்ட்? நமக்கு வந்து இதுல இருந்து 24 ரூபான்னு சொல்றாரு. இதுல எல்லாம் செலவு போனா ஒரு கரும்புக்கு 8 ரூபாய் செலவு போகுது. நமக்கு ஒரு 15 ரூபாய் மிச்சம் ஆகும் விவசாயிக்கு. இதுதான் நம்ம செம்மல் கரும்பு போட்ட விவசாயிகளுடைய தலையெழுத்து அப்படின்னு தான் நாங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அரசுக்கு என்ன கோரிக்கையா வைக்கிறீங்க? அரசுக்கு நாங்க என்ன கோரிக்கையை வச்சிருக்கோம்னா ஒரு 30 ரூபாய் கொடுத்தாலுமே விவசாயிக்கு வந்து அவங்க செலவு போய் ஒரு 20 ரூபாய் மிச்சம் ஆகுது. இதுதான் நம்ம கேட்க போறோம். ஒரு 30 ரூபாய் அட்லீஸ்ட் 40 வேணும், ஒரு 30 ரூபாய் கொடுத்தாதான் அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்க மாண்புமிகு முதலமைச்சர் 40 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ஆனா விவசாயிக்கு வந்து 30 ரூபாய் கொடுத்தா போகுது. அதே போல கடந்த ஆண்டு வந்து யானைகள் வந்து அதிகமா சேதப்படுத்திச்சு கரும்பு அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. இந்த ஆண்டு யானைகள் ஏதாவது சேதப்படுத்தி? இந்த ஆண்டு வந்து இன்னைக்கு நைட்டு தான் வந்து மேல வந்து ஒரு 2 யானைகள், ஆனா அது காலையில ஒரு 6 மணில வந்து இருக்கலாம் வந்து அப்படியே தோட்டத்துல அவ்வளவு சேதாரம் இல்லை. அது போயிருக்க இடத்துல வந்து கரும்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு, அவ்வளவு சேதாரம் இல்லை. ஆனா ஒரு அளவுக்கு வந்து ஜவளகிரி வனசரகத்துல இந்த பகுதியில வந்து ரீசெண்டா அந்த ஜவளகிரி பக்கம் மட்டும் சில வந்து யானை கம்மியா இருக்குது. இந்த பக்கம் தளி செக்ஷனுக்கு போனா தேவரப்பேட்டை அந்த பகுதியில வந்து பயங்கரமா யானை கூட்டமா இருக்கிறது. ரீசெண்டா வந்து நேத்து ஒரு ஆளு மிதிச்சு சாவடிச்சிருச்சு இங்க உப்புப்பாளத்துல நாகமங்கலம் பஞ்சாயத்து ராயக்கோட்டை வனசரகத்துல. ஆனா யானைகளுக்கு வந்து பயங்கரமா யானைகள் இருக்கு. ஆனா யானைகளோட அதிக சேதாரம் படுத்தக்கூடிய ஒரே ஒரு விலங்கு அப்படின்னு சொன்னா வனவிலங்குகள் பட்டியலில் இந்த காட்டுப்பன்னி தான். இந்த காட்டுப்பன்னியால் பயங்கர சேதாரம். இது வருஷத்துக்கு ஒரு 30 குட்டி போடும். நம்ம மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ளி தான் பெற்றுறாரு. இந்த 30 குட்டி போட்டு 2 வருஷத்துல வந்து அது 200 குட்டி ஆகும். ஏன்னா அது ஒரு 30 போடும். இதுல இருக்கக்கூடிய குட்டிகள் எல்லாம் வந்து பயங்கரமா அது குட்டிகளை போட்டு அதிக பயிர் சேதாரம் வந்து இந்த கரும்பு தோட்டத்துல நான் காட்டுறேன். இந்த காட்டு பண்ணி வந்து சாப்பிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கரும்பு கூட அதிகமா சாப்பிடுது. கரும்பு கூட சாப்பிடுது. கரும்பு கடிச்சு கீழே போட்டுடுது. மக்காசோளம், கரும்பு, ராகி, நெல்லு, துவரை, அவரை, நிலக்கடலை எல்லாத்தையும் சாப்பிடும் காட்டு பண்ணி. இப்படி இருக்கும் போது இந்த ஆண்டுதான் இந்த கரும்பு தோட்டத்துல வந்து யானை வந்திருக்கு 2 இன்னைக்கு காலையில. ஆனா இந்த கரும்பு விவசாயிகளுக்கு வந்து தமிழ்நாட்டில முழுக்க வந்து கரும்பு விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு 30 ரூபாய் விலை நிர்ணயம் 30 ரூபாய் அவங்க கைக்கு வந்தாதான் அவருக்கு கூலி மிச்சாகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பனர்கட்டா வனப்பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட யானைகள் வந்து கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்துதான் வந்து வனத்துறை தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, பனேர்கட்ட வனசரகத்துல இருந்து வரக்கூடிய யானைகள் வந்து இப்ப ரீசெண்ட் வந்து குந்துக்கோட்டையில ஒரு 30 இருக்கு, ஜவளகிரி வனசரகத்துல ஒரு 30 இருக்கு. இதுல வந்து கூட்டம் எப்படின்னா ஒரு 6 ஒரு கூட்டம் இருக்கு, 4 ஒரு கூட்டம் இருக்கு, 2 கூட்டம் இருக்கு, ஒன்னு வந்து ஒரு 4 இருக்கு இந்த பகுதியில ரீசெண்ட். இப்போ அதுக்கு பதிலா வந்து ஒரு 30 யானை வந்து இருக்கு. இப்ப கூட்டமா வர்ற யானைகள் வந்து உங்களை வந்து தொந்தரப்படுத்துறது இல்ல, சிங்கள வர்ற யானைகள் தான் உங்களை வந்து கூட்டமா வரக்கூடிய யானைகள் வந்து ஒரு முறை இப்படி தோட்டத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அது எல்லாமே சேதாரம் ஆயிடும்.
ஆனா வந்து ஒத்த யானை 2 யானை வருது வந்து மக்கள் மேல வரும். ஆனா மக்கள் உயிர் சேதாரமும் படுத்திட்டு போயிடுது. இதுக்கு வந்து தமிழக விவசாயிகளை பாதுகாப்பு செய்யும் என்ன ஒரு கோரிக்கைன்னா, மகாராஷ்டிரால 25 லட்சம் ரூபாய் கொடுப்பார். ஏன்னா யானை மிதிச்சு உயிர் சேதாரம் ஒரு மனிதன் இறந்துட்டார் அப்படின்னா 25 லட்சம். கர்நாடகால வந்து 15. நம்ம தமிழ்நாடோட நம்ம விவசாயிகளை எழுத்து வந்து வெறும் 10 லட்சம் தான் கொடுப்பாரு. ஆனா பயிர் சேதாரத்துக்கு நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒரு கோரிக்கை நாங்க என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இந்த பயிருக்கு என்ன இருக்கு அந்த ரேட் யானையால சேதாரவங்க பயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. பன்னேர்கட்டையில இருந்து வரக்கூடிய யானைகள் வந்து பன்னேர்கட்டையில வந்து அந்த யானைக்கு வந்து பிடிச்சி கிட்ட ஒரு 1.5 லட்சம் செலவாகும். அதுக்கு நம்ம வளர்த்திருக்கிற யானைகளை கூப்பிட்டு வந்து அந்த தோல்ல பெல்ட் போட்டு அதுல ஒரு கேமரா ஃபிட் பண்றாரு. அது எங்க போகுதுன்னு கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஆனா நான் அங்கே வந்து ரப்பர் புல்லட் கன் கொடுப்பாரு. மரத்து மேல வந்து எல்லாம் தடுப்பு வேட்டை காவலர்கள் போட்டு அந்த காட்டுக்குள்ளே யானை வைக்காம நம்ம தமிழ்நாட்டுக்கு துரத்துறாரு. நம்ம தமிழக அரசு அந்த ரப்பர் புல்லட் கன்னும் கொடுக்கல, இந்த தடுப்பு வேட்டை காவலர் காட்டுக்குள்ளேயும் வைக்கல. அந்த 0 பாயிண்ட்ல வரக்கூடிய முதல் எழுத்து அப்படியே பெண்டிங் வச்சிருக்காரு. விவசாயிகள் வந்து 79 ஆண்டுகள் அப்படியே வாயடிச்சிட்டு இருக்கு. இப்போ சுதந்திரம் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளை வந்து விவசாயிகள் இதே மாதிரிதான் இரவு நேரங்களில் இந்த மரத்து மேல ஒரு குடிசை போட்டு தங்கிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா அந்த விவசாயிகிட்ட இருக்கக்கூடிய நாட்டு துப்பாக்கிகள் எல்லாம் முழுசா வந்து எல்லாமே வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் உத்தரவு போட்டு பிறகு ரீசெண்டா நம்ம ஜவுளகிரி வனசரகத்துல நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து ரீசெண்டா வந்து ஒரு 240 கன்னு நாட்டு துப்பாக்கிகளுக்கு மேல வந்து நம்ம வனத்துறை ரேஞ்சர் அம்மா இருக்கும்போது, இந்த கார்த்திகேயன் அம்மா இருக்கும்போது எல்லாம் ஒப்படைச்சிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இந்த பன்னி அது அந்த நாட்டு துப்பாக்கி இருக்கும்போது குறைஞ்சிருச்சு. நெறி இருந்துச்சு. அந்த நெறிங்களுக்கு என்ன பண்ணா அரசும் வந்து இந்த ஷிகாரி அப்படின்னு ஒரு வகையற அந்த ஒரு தெகை வந்து மக்கள் இருக்காரு. அவர் வந்து ஒரு மாடு தலைமையில ஒரு இது போட்டு அவங்க எல்லாம் முழுக்க பிடிச்சி சாப்பிட்டாரு. அந்த நெறி இருக்கும்போது காட்டு பண்ணி குறைஞ்சிருச்சு. இப்ப காட்டு பண்ணி அதிகமாயிடுச்சு. ஆனா காட்டுக்குள்ள இல்லாத ஒரு காட்டு பண்ணி வந்து ஊருக்குள்ளேதான் இப்ப இருக்கு. சரி சரி.